எனக்கு இந்த நுகர்வோர் அமைப்பை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. 33 ஆண்டு இன்னைக்கு நுகர்வோர் விழிப்புணர்வுன்றது கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா 33 ஆண்டுகளுக்கு முன்னால இப்படி ஒரு அமைப்பு தேவை என்று சிந்திச்சாங்களே, அதுக்கே உங்களுக்கு பலத்த கரகோஷம் கிடைக்குது. ஏன்னா இதெல்லாம் இப்பெல்லாம் எல்லாரும் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு தெரியும். வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியே வைக்கணும்னா கூட அதுல என்ன காசு கிடைக்கும் தான் பாருங்க. அது தனக்கு லாபம் இல்லாத செயலில் யாரும் ஈடுபடுறதே இல்லை. இது மாதிரி ஒரு பொது நல விஷயத்துக்காக இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும்னு, அப்படி ஒரு ஃபோர்ஸி பண்றதுக்கு இப்படி ஒரு ஃபாரம் வேணும், ஒரு கன்சூமர்ஸ் ஃபாரம் வேணும் அப்படின்றதுக்குல்ல அந்த நோக்கம் இருக்கு பாருங்க. அதுக்கே ஐ சல்யூட் ஆல் திஸ் பீப்புள். இது மாதிரி எல்லாம் உழைக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தப்பிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை மட்டும் தெரிஞ்சுங்க. இல்லைன்னா நமக்கு தரப்படுகின்ற அடல்ட்ரேட்டட் ஃபுட் இருக்கு பாருங்க, அதனுடைய வோல்டேஜ் மச் 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 ஹையர். இதுல அப்படிப்பட்ட பாதிப்புலாம் ஏற்படும். அப்படிப்பட்ட பாதிப்புலாம் இருக்கு, இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் குறைவாக இருப்பதற்கு காரணம் இது போன்ற பல பேர் தன்னலம் கருதாது உழைத்துக் கொண்டிருப்பது. அந்த விஷயத்துல நிச்சயமா அவங்களை பாராட்டி ஆகணும். ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே இப்ப இன்னும் சொல்லணும்னா, இப்ப அடல்ட்ரேஷனை பத்தி எல்லாம் சொன்னார். அடல்ட்ரேஷன் நம்முடைய ஹெல்த்தை பாதிக்காத விஷயங்கள் இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ரைஸ்லயே அடல்ட்ரேஷன் இருக்கு. குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பால், அது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு மனசாட்சி இல்லாம அதை பண்றாங்க. அதுல அடல்ட்ரேஷன் இருக்குன்றாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அமைப்புகளை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை வைக்கணும் விரும்புறேன். இந்த பாதிப்பு உள்ளாக்குறாங்கல்ல, இது மாதிரி இந்த கன்சூமர் ப்ராடக்ட்ல இது மாதிரி ஒரு அடல்ட்ரேஷன் பண்றாங்கல்ல, அவங்களை மிக கடுமையாக கண்டிப்பதற்கு நிச்சயமாக சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளவுதான் நல்லபடியா சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சுன்னு சொல்லுங்க, நடக்காது. கடுமையான சட்டங்கள் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் மட்டுமே இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். இதில் எனக்கு தெரிஞ்சு இருக்கவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா பிஏபிஎல் எம்ஏபிஎல் நிறைய சட்டம் படித்தவர்கள் இருக்காங்க. நீங்க கூட இதை பண்ணலன்னா யாரை பண்ண முடியும்? ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் இன்னும் எவ்வளவோ விழிப்புணர்வு இருந்தாலும், இப்போ கூட பாருங்க, நீங்க 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாதம் 18,000 ரூபாய் உங்களுக்கு வட்டி. மாதம் 18,000 ரூபாய் நினைச்சு 6 மாசத்துலயே 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இந்த திட்டத்தில் நீங்கள் சேரும் போதே உங்களுக்கு 25,000 ரூபாய் பெருமான ஃப்ரிட்ஜ் ஆரம்பமா போய் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னேன் போகும்போதே ஃப்ரிட்ஜ் கொடுக்குறான். அந்த ஃப்ரிட்ஜ் யார் பணத்தை கொடுக்குறான்னு அவனுக்கு தெரியல. உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கி அதில் தான் 25,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறான். 75,000 ரூபாய் அவன் எடுத்துன்னு உனக்கு 25,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் தரான். அதை நாம உணராம உற்சாகமா அதை கட்டிட்டு நம்ம துட்டு எடுத்துட்டு